நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, RSD நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கிற 20வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 110 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். நாம் கடைசியாக பார்த்த வசனங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பேராற்றலை பறைசாற்றக்கூடிய வசனங்களாக இருந்தன. அவர்கள் இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அல்லாஹுவை உதாசீனம் செய்துவிட்டு புறக்கணித்துவிட்டு ஏதோ கண்ணுக்கு தெரியக்கூடிய அலங்காரமான அழகான தோற்றப்பொலிவான கடவுள் ஒன்றை, காளை மாட்டை அவர்கள் வணங்க தலைப்பட்டார்கள். இந்த வசனத்தை வாசிக்கின்ற போது நமக்கு புலப்படுகின்ற செய்தி இதுதான். இவ்வளவு பெரிய பேராற்றல் மிக்க இறைவனை விட்டுவிட்டு வெளிப்புற கவர்ச்சியில் மயங்கி அந்த பேராற்றல் மிக்க இறைவன் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு புரிந்த பாக்கியங்களை எல்லாம் அவர்கள் மறந்து இப்படிப்பட்ட போலி தெய்வங்களுக்கு பின்னால் போக ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரொம்ப வருத்தத்தோடு தன் ஆற்றலை இங்கே தெளிவுபடுத்துகிறான். இதை அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் எதிரொலிக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் பேசியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்து 111 முதல் இப்போது பார்க்க போகிறோம். பாருங்கள். வஅனத்தில் உஜூஹுலில் ஹய்யில் கையூம், என்றும் நிலைத்திருக்கின்ற, என்றும் ஜீவனுள்ளவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கே அனைத்து படைப்புகளுடைய முகங்களும் பணிந்து விட்டன. வானத்தில் உஜூஹு, எல்லா முகங்களும் பணிந்து விட்டன. லில் ஹய்யில் கையூம், என்றும் நிலைத்திருக்கின்ற ஜீவனுள்ள அந்த இறைவனுக்கு. எல்லா படைப்புகளும் அவனுக்கே பணிந்திருக்கின்ற போது அப்படி பணியக்கூடிய படைப்புகளில் ஒன்றை கடவுளாக கருதி வணங்குவது என்ன நியாயம் என்பது இந்த வசனத்தில் எதிரொலிக்கிற கருத்து. வகது ஹாப மன் ஹமல துல்மா, நிச்சயமாக யார் அநீதியை சுமக்கிறானோ அவன் இழப்புக்குரியவனாக ஆகிவிட்டான் என்று கூறுகிறார். அநீதியை சுமப்பவன் என்றால் எல்லா படைப்புகளின் முகங்களும் எந்த இறைவனுக்கு பணிகிறதோ அந்த இறைவனுக்கு மனிதனும் பணியாமல் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களும் சேர்ந்து பணிவதை விட்டுவிட்டு இறைவனுக்கு பணியக்கூடிய முகங்களுக்கு இவர்கள் பணிகிறார்கள். இது அக்கிரமம் அல்லவா? இது அநியாயம் அல்லவா? முகங்கள் பணிகின்றன என்று எல்லாம் வல்ல இறைவன் உடலின் மற்ற உறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு முகத்தை மாத்திரம் சொல்லி காட்டுவதற்கு காரணம், முகம்தான் ஒரு மனிதனின் அடையாளம், முகம்தான் படைப்புகளின் அடையாளம். அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி. நமக்குத்தான் நாய்களை பார்த்தால் எல்லா நாய்களும் ஒன்று போல தோன்றும். எருமை மாடுகளை பார்த்தால் எல்லா எருமை மாடுகளும் ஒன்று போல தோன்றும்.
சிங்கங்களை பார்த்தால் எல்லா சிங்கங்களும், யானைகளை பார்த்தால் எல்லா யானைகளும் ஒன்று போல் தோன்றும். அவைகளுக்கும் மனிதர்களை பார்க்கின்ற போது எல்லா மனிதர்களும் ஒன்று போல் தான் தோன்றும். பழகும் போதுதான் இவன் நம்முடைய எஜமான், நம்மை வளர்ப்பவன், நமக்கு தீனி போடுகிறவன், அவன் நமக்கு எஜமான் அல்ல என்பதை அந்த மிருகங்கள் புரிந்து கொள்ளுகின்றன. எனவே முகங்கள் என்பவை ஒரு இனத்தின் அடையாளம். அந்த இனத்துக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட படைப்புகளுக்கும் அடையாளம் அதுதான். எனவே எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அடையாளங்களும் அவனுக்கு பணிய, நீங்களோ அப்படி பணியக்கூடிய ஒன்றை தெய்வமாக, போலி தெய்வமாக கருதி வணங்குவது என்ன நியாயம் என்பதை அந்த வசனத்தில் ஒரு கருத்தாக புதைத்து வைத்துவிட்டு, இந்த அநியாயத்தை செய்யக்கூடியவர்கள் நிச்சயம் இழப்புக்குரியவர்கள்தான். அவர்கள் ஒன்றையும் இங்கே ஈட்டிக் கொள்ளப் போவதில்லை, சம்பாதித்துக் கொள்ளப் போவதில்லை, எல்லாவற்றையும் இழக்கத்தான் போறாங்க அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் என்று வசனம் 111 சொல்கிறான். பிறகு 112 சொல்கிறான், وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ وَهُوَ مُؤْمِنٌ فَلَا يَخَافُ ظُلْمًا وَلَا هَضْمًا. யார் அந்த ஏக இறைவனை நம்பிக்கை கொண்ட நிலையில், அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் என்று நம்பிக்கை கொண்ட நிலையில் ஒருவன் நற்செயல்களை செய்வான் என்றால் ஃபலா யகாஃபு துல்மா, அவன் தனக்கு மறுமையில் அநீதி இழைக்கப்பட்டு விடுமோ என்று அவன் அஞ்சவும் மாட்டான். அவனுடைய நற்கூலியின் அளவு குறைக்கப்பட்டு விடுமோ என்றும் அவனுக்கு பயம் இருக்காது. நன்மைகளை குறைச்சி கொடுத்துருவாங்களோங்கிற பயமும் இருக்காது. அதாவது பிரதிபலன்களை, கூலியை குறைச்சி கொடுத்துருவானோ இறைவன்கிற பயமும் இருக்காது. கூலியே கிடையாது, போ வெளியே என்று அனுப்பி விடுவானோ இறைவன் என்கிற பயமும் அவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் அவர்கள் நம்பியது அந்த ஏக இறைவனை. அந்த நம்பிக்கை கொண்ட நிலையில் அவர்கள் நற்செயல்களை செய்திருக்கின்றார்கள். ஆனால் புறக்கவர்ச்சியில் மயங்கி கண்ணுக்கு தெரியக்கூடிய அழகு காட்சிகளை எல்லாம் கடவுளென கருதி யார் வணங்கினார்களோ அவர்கள் அநீதியை சுமப்பவர்கள். அநீதியை சுமப்பவர்கள், அந்த அநீதியை சுமப்பவர்கள் நிச்சயம் இழப்புக்குரியவர்கள். யார் இழப்புக்குரியவர்கள்? இல்லை, ஓர் இறைவனை நம்பக்கூடியவர்கள். இதை 111, 112 ஆகிய 2 வசனங்களில் சொல்கிறான். துல்ம் என்று சொன்னால் அவர்கள் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விடும் என்ற அச்சம் இருக்காது. ஹபுமா என்று சொன்னால் தன்னுடைய நற்கூலியின் அளவு குறைத்து கொடுக்கப்படுமோ என்கிற பயமும் அவர்களுக்கு இருக்காது என்று பொருள். பயமில்லாமல் நிம்மதியாக நற்கூலியை பெறுவதற்கு அவர்கள் மகிழ்ச்சியோடு காத்திருப்பார்கள். நற்கூலி வழங்கப்படும் ஓர் இறைவனை நம்பியவர்களுக்கு. அடுத்து வசனம் 113 பாருங்கள். وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ قُرْآنًا عَرَبِيًّا. இப்படித்தான், இவ்வளவு தெளிவான வாக்கிய அமைப்புகளை கொண்ட நிலையில்தான் நாம் இந்த வேதத்தை அரபு மொழியில் இறக்கி வைத்தோம். அரபு மொழியில் இறக்கி வைத்தோம். وَصَرَّفْنَا فِيهِ مِنَ الْوَعِيدِ. அதிலே திரும்ப திரும்ப நாம் எச்சரிக்கைகளை எடுத்துரைத்தோம். அரபு மொழியில் இறக்கப்பட்ட குர்ஆனில் திரும்ப திரும்ப எச்சரிக்கைகள் எடுத்துரைக்கப்பட்டன. எப்படியெல்லாம் எச்சரிக்கைகள் எடுத்துரைக்கப்பட்டன? ஒன்று, நேரடியாக அடிப்பது, டப்புன்னு ஒரு பெரிய ஆயுதத்தை கொண்டு, ஒரு சம்மட்டியை கொண்டு பாறையை உடைப்பதை போல பளிச்சென்று சில உண்மைகளை உடைத்து பேசுவது. இன்னும் சில விஷயங்களை வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவதைப் போல இலகுவாக நம்முடைய மண்டைக்குள் அந்த செய்தியை திணிக்கக்கூடிய வசனங்களும் திருக்குர்ஆனில் உண்டு. இன்னும் சில அதிகாலை பொழுதில் புலபுலவென்று விடிந்து வருகின்ற வேளையில் சூரியன் எப்படி கண்ணுக்கு புலப்படுகிறதோ அதுபோல உண்மைகளை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய வசனங்களும் திருக்குர்ஆனில் உண்டு. இந்த எச்சரிக்கையை திருக்குர்ஆன் பல்வேறு கோணங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஓர் இறைவனை வணங்குங்கள், ஓர் இறைவனை வணங்குங்கள், இறை தூதர்களுக்கு கட்டுப்படுங்கள், இறைவனுடைய பேராற்றலை நீங்கள் மறுதலிக்காதீர்கள், மறக்கவும் செய்யாதீர்கள் என்பதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இந்த சூறாவிலும் அப்படித்தான் திரும்ப திரும்ப தான் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதற்காக இறைவன் திரும்ப திரும்ப சொல்கிறான் என்றால், லஅல்லஹும் யத்தகூன் அவ் யுஹ்திஸு லஹும் திக்ரா. அவர்கள் இது போன்ற பாவச் செயல்களை விட்டு விலகுவதற்காகவும், யத்தகூன் என்று சொன்னால் பாவச் செயல்களை விட்டு விலகுவதற்கு, இணை வைப்பு உள்ளிட்ட, இறை தூதர்களை மறுதலிப்பது உள்ளிட்ட பாவச் செயல்களை விட்டு முழுமையாக அவர்கள் விடுதலை பெறவும்,
விட்டு விலகவும் அவ் யுஹதீஸ் லஹும் திக்ரா அவர்களுக்கு பாடங்களை உண்டாக்கவும் படிப்பினைகளை உண்டாக்கவும். அதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் மனிதனுக்கு போதாது, திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் மனித புத்தியில் அது உரைக்கும். எனவே எச்சரிக்கையை நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவர்களுக்கு உள்ளத்தில் பாடங்களை ஏற்படுத்துவதற்காக, அறிவுரைகளை ஏற்படுத்துவதற்காக என்று வசனம் 113 சொல்கிறான். பிறகு 114 சொல்கிறான், ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக், உண்மையான அரசனாம் அல்லாஹ் மிக்க உயர்ந்தவர். உண்மையான அரசன் அவன்தான். நீங்கள் வணங்குகின்ற காளை கன்றோ அல்லது மரங்களோ செடி கொடிகளோ போலி தெய்வங்களோ அல்ல. அனைத்து அரசாட்சிகளையும் தன் கைவசம் வைத்து இந்த மொத்த உலகத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த இறைவன் மிக்க உயர்ந்தவன். ஒரு குறையும் அவனுக்கு கிடையாது. நீங்கள் வணங்குகின்ற காளை மாடு அது எப்படி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் அல்லது உங்களை தீமைகளிலிருந்து பாதுகாக்கும், தீங்குகளிலிருந்து அவை எப்படி உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கிவிடும் என்று எண்ணி பாருங்கள். ஆனால் இந்த இறைவனோ, பேராற்றல் மிக்க அந்த இறைவனோ மிக்க எல்லா குறைகளை விட்டு உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டிவிட்டு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். வசனம் 114 ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக். பொதுவாக நான் அடிக்கடி உங்களுக்கு திருக்குர்ஆன் விரிவுரைகளை சொல்லி காட்டியிருக்கிறேன். திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களின் வசனங்கள் உதிர்த்து விடப்பட்ட பொருட்களைப் போல, அறுந்து போன தஸ்பீஹ் மணிகளைப் போல ஆங்காங்கே சிதறி கிடப்பவை அல்ல. அவை சில தொகுதிகளாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 30 வசனங்கள் ஒரு தொகுதி, அது ஒரு சப்ஜெக்ட், ஒரு துறையை பற்றி பேசுகிறது என்றால் அடுத்து வரக்கூடிய சில வசனங்கள் 30, 20, 10, 15, 5 வசனங்களோ வேறு துறை சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவையாக இருக்கும். அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு நூல் இழையால் சில வாக்கியங்களால் கோர்க்கப்பட்டிருக்கும். அந்த 2 வசன தொகுதிகளும் அப்படியே கோர்க்கப்பட்டிருக்கும். இந்த 30 வசனங்களும் இந்த 15 வசனமும் தனித்தனி தீவுகள் போல தோன்றும் வெளிப்படையாக பார்க்கும்போது. ஆனால் இவை இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் போல ஒரு வசனத்தில் சில வாக்கியங்களை அல்லாஹ் அப்படியே கோர்த்து அமைத்திருப்பான். அந்த திறமை இந்த வசனத்தில் பளிச்சென்று நமக்கு தெரிகிறது. இது திருக்குர்ஆனில் மட்டுமே காணக்கூடிய அதிசயங்களிலே ஒன்று. பாருங்கள், இறைவன் என்ன சொல்கிறான், ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக், உண்மையான அரசனாம் அல்லாஹ் மிக்க உயர்ந்தவன். எதை விட்டும் உயர்ந்தவன்? இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் இந்த இறைவனுடைய பேராற்றலை புரிந்து கொள்ளாமல் போனதனால் இவன் தாழ்ந்தவனாகிவிட மாட்டான், இவன் உயர்ந்தவனே, எல்லா ஞானங்களும் பெற்றவனே, எல்லா ஆற்றல்களையும் அவன் பெற்றவனே என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை எப்படி கொண்டு வந்து பிணைக்கிறான் என்றால், திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்படுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக அதை ஓதுவார்கள். எதற்கு அவசரமாக ஓதுகிறார்கள் என்றால் அவை மறந்து விடக்கூடாது. வசனங்கள் இறக்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப அதை ஓதுவாங்க. ஏனென்றால் அவை மறந்து விடக்கூடாது, உள்ளத்தில் நன்றாக பதிய வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம். என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டிஸ் டிநகர் எல்கேஎஸ் என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டிநகர் எல்கேஎஸ். கலையெழில் நகைகள் தரும் கடை டிநகர் எல்கேஎஸ். எழிலென மின்னும் வைர நகை டிநகர் எல்கேஎஸ். எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேஎஸ். தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டிநகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், சென்னை. டிநகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ்.
கனா ஜெராக்ஸ்னாவே எம்எஸ் கலர் ஜெராக்ஸ். ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு, சிடி ஸ்டிக்கர்ஸ், சிந்தட்டிக் ஸ்டிக்கர்ஸ், பேப்பர் ஸ்டிக்கர்ஸ், பிட் நோட்டீஸ், டிசைனிங், பிரிண்டிங், திருமண அழைப்பு இவை அனைத்தும் ஒரே இடத்தில் எம்எஸ் கலர் ஜெராக்ஸ். செல் நம்பர் 9500000273 94400746. சென்னையில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரே மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. அனைத்து வகையான மீன் வகைகளும் ஒரே இடத்தில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. மிகப்பெரிய பரப்பளவிலான பார்க்கிங் வசதி கொண்ட மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி, காவாங்கரை, சென்னை 66. உங்கள் இல்லத்து சுப நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்திட ஆர்ச்சிட் ரிசார்ட்ஸ், உத்தண்டி, ECR, சென்னை. தொடர்புக்கு 9840033194. ஹலோ மக்களே, சென்னையில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த அப்டேட். ஒரு பக்கம் வாட்டி வதைக்கிற வெயில், மறுபக்கம் குழந்தைங்களோட ஸ்கூல் லீவு. இந்த ரெண்டையும் எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க, லீவுனாலே ஊட்டி கொடைக்கானல் தான் அப்படின்னு இல்லாம இந்த டைம் உங்களுக்காகவே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு இடம் இருக்கு. வாங்க, அது என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு இது புது அனுபவமாகவும் இருக்கும். அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாசில்லாத இயற்கை சூழல்ல மன நிறைவான இடம். தண்ணீர்ல குதிக்க, குளிக்க அழகான நீச்சல் குளம், கிரிக்கெட்டு, டென்னிஸ், கேரம் போர்டு, மியூசிக்கல் சேரு, தமிழர் பண்பாடான கயிறு இழுக்கும் போட்டி, உரியடிக்கும் போட்டி என அனைத்தும் உங்கள் குடும்பத்தோட விளையாடி மகிழ ஒரு பொழுதுபோக்கான இடம் தேடுறீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கிரீன் கார்டன். விதவிதமான உணவு தேவைக்கேற்ப எந்நேரமும் ஆர்டர் செய்யலாம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம சென்னை கல்பாக்கத்துல இருக்க கிரீன் கார்டன் தாங்க அது. கிரீன் கார்டனுக்கு வாங்க, குதூகலமா இருங்க, மன நிறைவா போங்க. உங்கள் தேவையே எங்களின் சேவை. மேலும் தொடர்புக்கு கிரீன் கார்டன் கல்பாக்கம், சென்னை. தொடர்புக்கு 7845995093. இப்போது இறைவன் சொல்கிறான், உண்மையான அரசன் அல்லாஹ் உயர்ந்தவன். எனவே வலா தாஜல் பில் குர்ஆனி, குர்ஆனை ஓதிட நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அவசரமாக குர்ஆனை ஓதாதீங்க. மின் கபிலி ஐ யுக்தா இலைக்க வஹ்யுஹு, அந்த வஹி நிறைவுறுவதற்கு முன்னால். ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இன்னைக்கு வர்றாங்க, பகல் பொழுது வர்றாங்க, அல்லது இரவு பொழுதுல வர்றாங்க. ஒரு 5 வசனத்தை கொடுத்துட்டு போகிறாங்கண்டா, இது ஒரு கட்டம். இதுக்கப்புறம் இன்னொரு 2 மணி நேரம் கழித்து வரலாம், அல்லது 2 நாள் கழித்து கூட வரலாம். அப்படி ஒரு சிட்டிங்கில் ஒரு 5-6 வசனங்களை அவர்கள் இறக்குகின்ற போது அந்த 5-6 வசனங்களையும் அல்லது 10 வசனங்களையும் அல்லது 30 வசனங்களையும் மளமளன்னு ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டே இருப்பார்கள், மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வலா தாஜல் பில் குர்ஆனி மின் கபிலி ஐ யுக்தா இலைக்க வஹ்யுஹு, அந்த நாளின் வகி, அந்த நேரத்தின் வகி நிறைவுறுவதற்கு முன்னரே நீங்கள் அவசரப்பட்டு ஓத வேண்டாம். மாறாக அவசரப்பட்டு ஓதுவதற்கு பதிலாக நீங்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டு விடுங்கள். மிகச் சரியானது அதுதான். அது என்னவென்றால், குர் ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு அறிவை, ஞானத்தை, கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று கேட்டு விடுங்கள். அவசரமாக ஓதுறதுக்கு பதிலாக, யா அல்லாஹ் எனக்கு நீ கல்வி அதிகமாக கொடு, என் இறைவா எனக்கு கல்வி அதிகமாக கொடு என்று கேட்டால் இறைவன் தரப்போகிறான். நிதானமாகவே நீங்கள் ஓதுங்கள். உங்களுக்கு மறக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்த மாட்டான். இதை பல்வேறு வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் தெரிவிக்கின்றான். சூரா 87 வசனம் 6 அல்லாஹ் சொல்கிறான், சனுக்ரிஉக ஃபலா தன்ஸா, ஜிப்ரீலை வைத்து நாம் திரும்ப உங்களுக்கு இன்னொரு முறையும் ஓதி காட்டுவோம். எனவே நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். இந்த குர்ஆன் உங்களுக்கு மறக்காது. ஏனென்றால் தேவைப்படுகிற போது ஜிப்ரீலை அனுப்பி இன்னொரு தடவை ஓதி காட்டுவோம். ஏன் நீங்கள் பதட்ட அடைகிறீங்க? ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? மறந்து போய் விடுவோன்னு.
என்று சொல்கிறான். அதே போல திருக்குர்ஆனுடைய இன்னும் சில வசனங்களில், சூரா முஸம்மில் போன்ற வசனங்களில், அத்தியாயங்களில் எல்லாம் வல்ல இறைவன் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக ஓதுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த அத்தியாயம் இறைவனுடைய பேராற்றலை மறக்கக்கூடாது என்கிற இழையை கொண்டு பின்னப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களாக இந்த அத்தியாயத்தின் வசனங்கள் இருக்கின்றன. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போன உடனே நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த வசனங்கள் வருகின்ற போது பாருங்கள். ரப்பி ஜிதுனி இல்மான் நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு மறக்காது. இதில் நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது. இந்த அடிக்கடி மறந்து போகுது என்று நினைக்கக்கூடியவர்கள் பொதுவாக பாவச் செயல்கள், தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கும் என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகளில் ஒன்று. இந்த மறதியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் பதுக்குர் ரப்பக இதா நசீத், நீங்கள் மறக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் இறைவனை நினைவு கூறுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் சூரத்துல் கஹ்ஃபில். இங்கே சொல்கிறான் ரப்பி ஜிதுனி இல்மான்னு கேளுங்க, உங்களுக்கு மறதி வராதுன்னு சொல்கிறான். நீங்கள் மறக்க மாட்டீங்க. அடுத்த வசனம் 115, இது இதற்கு முந்தைய வசனத்தோடு இழையோடுகிறது. அடுத்த வசனத்தில் முழுவதுமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் அவருடைய தொடக்க காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றை இறைவன் எடுத்துரைக்கப் போகிறான். அந்த நிகழ்வு எல்லோரும் அறிந்த நிகழ்வு தான். அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை உண்ணாதீர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு மறந்து அந்த கனியை அவர்கள் உண்டு விட்டார்கள். அவர்களிடத்தில் உறுதிப்பாடு இல்லை. எடுத்த காரியத்தில் உறுதியாக இருக்கணும்ல, உறுதியாக இருக்கலை என்று எல்லாம் வல்ல இறைவன் விமர்சிக்கிறான். அந்த வசனத்தை பார்ப்போம். அந்த வசனத்துக்கு முந்திய வசனமான 114ஓட அது எங்கே பிணைக்கப்படுகிறது. இந்த 114 115 சேர்ந்து இதுக்கு முந்திய வசனங்களோடு எப்படி பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இப்போ பார்ப்போம். வசனம் 115 பாருங்கள். வலக்கது அஹ்துனா இலா ஆதம், ஆதம் நபியோடு நாம் உடன்படிக்கை செய்தோம், உறுதிமொழி வாங்கியிருந்தோம் ஆதம் நபியிடத்தில். ஆதம் நபியிடத்திலே வாங்கப்பட்ட உறுதிமொழி என்ன? நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லுங்கள், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்ணாதீர்கள், ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அப்படி நீங்கள் சாப்பிட்டால் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள், கவனமாக இருந்துக்கிடுங்க, மறந்துடாதீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்கன்னு இறைவன் சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆதம் நபி அவர்களோ இறைவன் குறிப்பிடுவதை போல நசிய, மறந்து விட்டார். வலம் நஜித் லஹு அஸ்மா, அவரிடம் நாம் உறுதியை பெற்றுக்கொள்ளவில்லை, உறுதியை காணவில்லை. உறுதியாக இருக்கணும். இறைவன் ஒரு வாக்கியத்தை சொல்கிறான் என்றால், ஒரு அறிவுரையை சொல்கிறான் என்றால் அந்த அறிவுரையை மறக்கக்கூடாது. உறுதிப்பாடு என்பது முக்கியம். நிலைத்த தன்மை என்பது ரொம்ப முக்கியம். அது ஆதம் நபிகிட்ட இல்லை. யாராவது ஏதாவது ஒன்று வந்து சொன்னாங்கன்னா அது உண்மையாக இருக்குமோ நினைக்கக்கூடிய அளவுக்கான அப்பாவியாக அவர்கள் இருந்தார்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இப்போ ஆதம் நபி அவர்கள் மறந்தார்கள். எதை மறந்தார்கள்? தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ணாதே என்று சொன்ன இறைவனின் கட்டளையை அவர்கள் மறந்தார்கள். முதல் வசனத்தில் இறைவன் சொல்கிறான், நபியே நிவலா தாஜல் பில் குர்ஆனி மின் கபலி ஐ யுக்தா இலைக்க வஹயு, குர்ஆன் முழுவதுமாக இறக்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். மறந்து போய் விடுவோமோ என்றுதான் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், எனக்கு புரியுது. ரப்பி ஜிதுனி இல்மான் கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு மறக்காது. சனுக்குரி உக்கஃபலா தன்சா, நீங்கள் மறக்க மாட்டீர்கள். ஜிப்ரீலை வச்சு நாம் என்ன செய்வோம்? அதை உங்களுக்கு திரும்ப இன்னொரு தடவை ஓதி காட்டுவோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான். இது வசனம் 115 ஆதம் நபி மறந்தார்கள்னு சொல்லுது. அதுக்கு முன்னால இதே சூறாவுல சாமிரி என்பவன் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் கிபுத்தி என்கிற ஃபிரௌனுடைய குலத்து மக்களிடமிருந்து பெற்று வந்த இரவல் நகைகளை ஒரு பெரும் சுமையாக கருதி, இந்த நகைகள் நம்மிடத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு தரித்திரியம்தான், நமக்கு இறைவனுடைய பாக்கியங்கள் கிடைக்காது என்று நினைத்து கொண்டு அவற்றை தூக்கி வீச, சாமிரி என்பவன் அவற்றை எல்லாம் உருக்கி ஒரு காளைக்கன்றை வடிவமைத்தான் அல்லவா?
அப்படி வடிவமைத்த போது சாமிரி என்பவன் என்ன சொன்னான் அந்த மக்களிடத்தில்? ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா, இந்த காளை கன்றுதான் இஸ்ரவேல் மக்களே உங்கள் எல்லோரின் கடவுளும் இதுதான், மூசாவின் கடவுளும் இதுதான். ஆனால் நசிய, அவர் மறந்து போய்விட்டார். மறந்துட்டு வேற யாற்றோ ஒருத்தன்ட்ட அல்லான்னு சொல்ல அல்லாவான் அவன்கிட்ட போய் தௌராத்தை வாங்க போயிருக்கிறாராம், உண்மையான கடவுள் இங்கே தான் இருக்குது என்று அவன் சொன்னான். மூசா நபி மறந்து விட்டதாக சொன்னான். ஆனால் உண்மையில் மறந்தவர்கள் யார் என்றால் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் தான். அவர்கள் எதை மறந்தார்கள்? ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்கள் சந்தித்த தொல்லைகள், கொடுமைகள், சித்திரவதைகள், இவை அனைத்திலிருந்தும் அந்த மக்களை மீட்டு காப்பாற்றி கடலை பிளந்து பாதையை அமைத்து ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான் அல்லவா? அது மறக்கிற நிகழ்வா? அது அற்புதங்கள் என்பவை மறக்கக்கூடாது, அதிசயங்கள் என்பவை மறக்கக்கூடாது. அன்றாட வாழ்வில் ஒரு மனிதன் மறக்கிறான் என்றால் அது இயல்பானது. நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. சின்ன குழந்தைகள் இடத்துல இங்கே கேட்டு பாருங்க, காலையில் என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இருக்காது. போன வாரம் திங்கக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ருக்குறோம் என்று சொன்னால் அது பல வருடங்களுக்கு நினைவு இருக்கும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் தரமான உணவே பல வருடங்களுக்கு நினைவிருக்கும் என்று சொல்லும்போது, செங்கடலை பிளந்து பாதை அமைத்து ஃபிரௌனை மூழ்கடித்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றிய அந்த அற்புத நிகழ்வு என்ன மறக்கத்தக்கதா? மறக்கலாமாத? ஆனால் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களோ இந்த அற்புதங்களை நிகழ்த்திய அந்த பேராற்றல் மிக்க இறைவனை, ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை மறந்து விட்டார். அவனைத்தான் வணங்கணும் என்பதை மறந்துட்டாங்க, அந்த அற்புதங்களை மறந்துட்டாங்க. ஆனால் அவர்களிடத்தில் சாமிரி சொல்கிறான், மூசா மறந்துட்டாரு, கடவுளை எங்கே வச்சுட்டு எங்கேயோ போயிருக்கிறாரு என்று சொன்னான். மறந்தது இஸ்ரவேல் மக்கள். இங்கே ஆதம் நபி மறந்ததாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதற்கு முந்தைய வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மறக்க மாட்டீங்க, பதறாதீங்க, மெதுவாக ஓதுங்க, நீங்கள் ஒன்றும் மறக்க மாட்டீங்க என்று இறைவன் சொல்கிறான். மொத்தத்தில் இந்த அத்தியாயம் மறதியால் ஏற்பட்ட விளைவுகளை சொல்லுகிற அத்தியாயமாக இருக்கிறது. இந்த மொத்த அத்தியாயத்தினுடைய சாராம்சமும் மறதி என்கிற அந்த கருத்தால் பின்னப்பட்டு பிணைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் ஆதம் நபியினுடைய நிகழ்வை இறைவன் இந்த அத்தியாயத்தில் எடுத்துச் சொல்வதற்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அவசரமாக ஓதாதீங்க என்ற அந்த சப்ஜெக்டை சொல்றதுக்கும் இறை தூதர் மூசா நபியினுடைய வாழ்வுக்கும் இடையிலான பிணைப்பு இதுதான். வலம் நஜிது லஹு அஸ்மா. அது எப்படி, என்னத்தை மறந்தாங்க ஆதம் நபி? ஆத நபிகிட்ட என்ன, இங்கே 3 விஷயம் இருக்கு. ஆத நபியிடத்தில் நாம் உறுதிமொழி வாங்கினோம், அவர்கள் அதை மறந்து விட்டார்கள், அவர்களிடத்தில் உறுதித்தன்மை இல்லை என்கிற 3 சப்ஜெக்ட். வசனம் 115. அந்த 3ம் என்ன உடன்படிக்கை, என்ன மறந்தார்கள், என்ன உறுதிப்பாடு அவங்கள்ட்ட இல்லை, அதைத்தான் பின்வரும் வசனங்கள் எடுத்துரைக்கின்றன. பாருங்கள், வசனம் 116. வைது குல்நாலில் மலாய்கத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா. ஆதம் நபிக்கு சிரம்பணியும்படி நாம் மலக்குமார்களிடம் கூறினோம். ஆதமை படைத்திருக்கின்றோம், அவருக்கு எல்லா ஞானங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இந்த ஞானத்தையும் அறிவையும் விளக்கங்களையும் பெற்று அந்த ஆதவனுக்கு நீங்கள் சிரம்பணியுங்கள் என்று மலக்குமார்களிடம் இறைவன் கூறினான். அவர்கள் சிரம்பணிந்தனர், இப்லீஸை தவிர. இப்லீஸ் சிரம்பணியாமல் இருந்ததற்கு காரணம் அவன் மறந்து பணியவில்லை என்பதல்ல, மாறாக மறுத்தான். அதெல்லாம் சிரம்பணிய முடியாது. அதே எப்படி உனக்கு சிரம்பணிய சொல்லு, உனக்கு சஜிதா பண்ண சொல்லு, நான் பண்ணுறேன், மனுஷனுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது. காரணம் என்னப்பா, நான் உயர்ந்தவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், அவர் தாழ்ந்தவர் என்று சொன்னான். இப்லீஸுக்கு மறதி இல்லை, ஆதம் நபிக்கு மறதி இருந்தது. இப்லீஸ் மறதியால் மறுக்கவில்லை, ஆணவத்தோடு தான் மறுத்தான். இப்படி அவன் மறுத்த பிறகு ஆதம் நபியிடத்தில் எல்லாம் வல்ல இறைவன் சில எச்சரிக்கைகளை விடுக்கின்றான்.
முன்னாலேயே சொல்கிறான் அல்லவா, இந்த வேதத்தில் நாம் ஸர்ரஃப்னா ஃபீஹி மினல் வஈத், எச்சரிக்கைகளை திரும்ப திரும்ப விடுத்திருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில்னு. அப்படி கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளில் ஒன்று பின்வரும் வசனங்களிலும் இருக்கிறது. அது என்ன எச்சரிக்கை? ஆதம் நபிக்கு அல்லாஹ் முற்கூட்டியே சொன்ன எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையை ஆதம் நபி மறந்ததால் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியும். அதே எச்சரிக்கையை மனித குலமும் மறந்து கொண்டிருக்கிறது. அப்படி மறந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதற்கு இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் உதாரணம். எனவே நீங்கள் மறக்காதீர்கள். நபியே, நீங்கள் மறக்க மாட்டீர்கள். எனவே உங்கள் சமுதாயம் மறக்கக்கூடாது. நீங்கள் மறக்க மாட்டீங்க, உங்கள் சமுதாயமும் மறக்கக்கூடாது என்பதை எல்லாம் வல்ல இறைவன் இந்த மறதி என்கிற அந்த ஒற்றை கருத்தை கொண்டு இந்த அத்தியாயத்தை பின்னி பிணைத்து இதன் வசனங்களை அமைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தினுடைய ஓட்டங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.